கடைசியாக விஜயோடைய 23ஆம் தேதி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் மற்ற கட்சிகளை விட்டுடலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி எல்லாத்தையுமே விட்டுடலாம். விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த நாளில் அன்றைய நாள் என்னவா இருக்க போகுதுன்னு உங்களுடைய கணிப்பு, ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லலாமா சார்? விஜய் இதை பெர்ஃபார்ம் பண்ணுவார், இத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு மாதிரி ஏதாவது கூட நீங்கள் சொல்லலாம்? இல்லை சார், இப்போ தேமுதிக விஜயகாந்த் சார் எடுத்துட்டோம்னா 2006 பார்த்தீங்கன்னா தனித்து வந்து எல்லா தொகுதியிலும் தனித்து நிற்கிறாங்க. ஆமாம், தனித்து நிற்கும் போது அவரோட தொகுதியில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்களும் ஜெயிக்க முடியல, எதிர்கட்சியாக இருந்தவங்களும் அன்றைக்கி ஜெயிக்க முடியல. விருதாச்சலத்தை பொறுத்தவரை அவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நினச்சிட்டாங்க மக்கள். விருதாச்சலம் தொகுதியில் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஓட்டு வந்து 6000 ஓட்டு 7000 ஓட்டு ஒரு தொகுதி வாங்கியிருந்தார். ஆனாலும் அடுத்த 5 வருஷத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு கூட்டணியில் போகும்போது ஒரு 29 சீட்டு அவர் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காரார். ஸோ வந்து இப்போது இவர் எலெக்ஷனில் இவர் நிற்கும் போது இவருடைய ஒரு 10% ஓட்டோ இல்லை 15% ஓட்டோ வாங்கினாங்கன்னா கட்டாயமாக இவருக்கு வந்து பலம் வந்து நிரூபிக்க முடியாது. ஒருவேளை என்னோட கணிப்பு ஒரு தொகுதியிலும் 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினார் அப்படின்னா அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கட்சியை வளர்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் டெஃபினட்டாக வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.